வணக்கம் நட்பூக்களே, நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அப்புறம் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவியுங்க. அண்ட் கதையை பிடிச்சவங்க ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, கதைக்குள்ளே போவோமா? ரணமும் தேனல்லவா. அத்தியாயம் 4. அது ஒரு காஃபி ஷாப். இளைஞர்கள் ஒரு புறம், காதலர்கள் ஒரு புறம் என அவரவர்களின் உலகத்தில் சஞ்சரித்திருக்க, ஆதினி மட்டும் நகத்தை கடித்து துப்பியபடி அமர்ந்திருந்தாள். அவளையே பார்த்தபடி அவள் எதிரே ரிஷிநந்தன் அமர்ந்திருந்தான். பதட்டம் முழுவதும் அவளுக்குத்தான் போலும். அவன் எந்தவித பதட்டமும் இல்லாமல் கோல்ட் காஃபியை ரசித்து உறிஞ்சிக் கொண்டிருந்தான். ஆதினியின் மனதில் நேற்று நிலன் தன்னை சந்தித்து பேசியதுதான் ஓடிக்கொண்டிருந்தது. அவன் கூறியதின் சாராம்சம் இதுதான். அவனும் அவனது அத்தை மகளும் ஒருவரையொருவர் காதலிக்கிறார்கள். வீட்டில் கூறி சம்மதம் வாங்கி திருமணம் செய்து கொள்ளலாம் என்று இருவரும் எண்ணிக்கொண்டிருந்த சமயத்தில்தான் நிலனின் தந்தை ஆதித்யனிடம் சென்று பெண் கேட்டுவிட்டார். அவர் பெண் கேட்ட விஷயம் நிலனுக்கே தெரியாது. பிறகுதான் அவர் கூறினார். மறுக்கத்தான் நினைத்தான். அதற்குள் அவனது தந்தை நீ செய்த தவறு பிராயச்சித்தம் என்று பேச அவன் அமைதியாகிவிட்டான். அடுத்து என்ன செய்வது என்று யோசிப்பதற்குள்ளேயே நாட்கள் விரைந்து இன்னும் ஒரு வாரத்தில் நிச்சயம் என்னும் நிலைமைக்கு வந்துவிட்டது. இனியும் தாமதிக்க கூடாது என்ற எண்ணத்துடன் தான் அவன் ஆதினியை சந்திக்க வந்திருந்தான். அவளிடம் அனைத்து உண்மையையும் கூறிவிட்டான். நிலனால் ஆதினியையோ, ஆதினியால் நிலனையோ திருமணம் செய்து கொள்ள முடியாது. நிலன் கூறியதை வீட்டில் கூறினால் அவ்வளவுதான், பூகம்பமே வந்துவிடும். ஏற்கனவே விஜய் அவன் மேல் கொலை வெறியில் இருக்கிறான். இதில் இதுவும் சேர்ந்து கொண்டால் விஜயை யாராலும் தடுக்க முடியாது. தன் தந்தையிடம் கூறுவதற்கு நிலனுக்கு தயக்கம். அவர் வாக்கு, உறுதிமொழி என்று பேசுபவர். திருமணம் நிச்சயமாக இருக்கும் இந்த நிலையில் அவரிடம் சென்று நான் இன்னொரு பெண்ணை காதலிக்கிறேன் என்று கூறினால் நெஞ்சை பிடித்து கொண்டு அமர்ந்து விடுவார். எனவேதான் அவன் எப்படியாவது திருமணத்தை நிறுத்துமாறு ஆதினியிடம் உதவி கேட்டிருந்தான். இரவு முழுவதும் மண்டையை உடைத்து யோசித்து அவள் ஒரு முடிவுக்கு வந்திருந்தாள். அதன் விளைவுதான் இப்பொழுது காஃபி ஷாப்பில் ரிஷியின் முன் அமர்ந்திருக்கிறாள். அவன் காஃபியையும் குடித்துவிட்டு சுற்றுமுற்றும் வேடிக்கையும் பார்க்க ஆரம்பித்து விட்டான். அவள் பேசுவதற்கு வாயை திறப்பதாக இல்லை. பொறுத்து பார்த்தவன், ஆதினி, நகத்தை கடிச்சு துப்புறதுக்கு தான் என்னை காஃபி ஷாப்க்கு வர சொன்னியா? இதை நீ உன் வீட்டிலேயே செய்திருக்கலாமே என்று வினவி வைத்தான். அவன் கூறிய பிறகுதான் அவளுக்கு உரைத்தது. அவசரமாக நகம் கடிப்பதை நிறுத்தினாள். இல்ல, அது அவள் இழுத்து கொண்டிருக்க, ஷப்பா, நீ எப்போ நான் எப்போ வீட்டுக்கு போய்? பொறுமையின் சிகரம் அவன். அவனையே பொறுமை இழக்க வைத்த பெருமை அவளைத்தான் சேரும். ஒரு பெருமூச்சை இழுத்து விட்டவள் விழிகளை அழுந்த மூடிக்கொண்டு, நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா ரிஷி மாமா? ஒரு வழியாக பட்டென்று விஷயத்தை போட்டு உடைத்து விட்டாள். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. தான் ஏதாவது தவறாக புரிந்து கொண்டோமோ என்ற திகைப்பில் இருந்தான். வாட், கம் அகைன்? அவன் அதிர்ச்சியுடன் வினவ, அவள் எங்கே விழிகளை திறந்தாள். எங்கோ அவன் முத்தமிட அவளை நெருங்கியதைப் போல் விழிகளை அழுந்த மூடிக்கொண்டு அமர்ந்திருந்தாள். ஆதினி, லுக் அட் மை ஐஸ். என்ன சொன்ன? அழுத்தத்துடன் அவன் வினவ, விழிகளை திறந்தவளால் அவனை பார்க்க முடியவில்லை. முடிவெடுத்தாகிவிட்டது. இனி பின்வாங்க கூடாது. மனதில் உறுதி கொண்டவள் முயன்று அவன் கண்களை சந்தித்தாள். அவனை பார்த்து எத்தனையோ முறை பேசியிருக்கிறாள்தான். ஆனால் இப்பொழுதுதான் இவ்வளவு நெருக்கத்தில் அவன் கண்களை காண்கிறாள், அதுவும் ஆழமாக. நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா? மீண்டும் வினவினாள். இதயம் படபடவென்று அடித்து கொண்டாலும் வார்த்தைகளில் நிதானம் வந்திருந்தது. மேஜை மீதிருந்த தண்ணீரை எடுத்து குடித்து தன்னை சமன் செய்தவன் பக்கவாட்டில் திரும்பி உதட்டை குவித்து ஊதினான். நீ என்ன பேசுறேன்னு புரிந்துதான் பேசுறியா? நேத்து நைட் முழுக்க யோசிச்சு புரிஞ்சுதான் பேசுறேன். நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா? எங்கு சுற்றினாலும் அவள் அங்கேயே வந்து நின்றாள். முட்டாள் மாதிரி பேசாதே. உனக்கு அடுத்த வாரம் நிலன் கூட நிச்சயம். பைத்தியம் மாதிரி உளறுகிறாளே என்று அவனுக்குள்ளும் கோபம் எட்டி பார்த்தது. அவன் விழிகளை சந்தித்தவள் நேற்று நிலன் தன்னிடம் பேசிய அனைத்தையும் கூறினாள். அவனுக்கும் என்ன பேசுவதென்று தெரியவில்லை. சோ, நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டால் எல்லாம் சரியாகிடுமா? முட்டாள் மாதிரி உளராம வீட்டில் போய் இதை சொல்லப்பாரு. உனக்கு தயக்கமாயிருந்தால் வா, நான் சொல்றேன். அவன் எழப்போக, ப்ளீஸ் மாமா, ஒரு நிமிஷம் என்று அவனை தடுத்தாள். விஜய் அண்ணா நிலன் மேல ஏற்கனவே கோபமா இருக்காரு. இந்த விஷயம் தெரிந்தால் எந்த எல்லைக்கும் போக தயங்க மாட்டாரு. உண்மை தெரிந்த பிறகு என்னால் நிலனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அம்மா அப்பாவை நினைத்துதான் நான் இந்த முடிவை எடுத்தேன். ஏற்கனவே கல்யாணம் நின்று போனதில் அவங்க வருத்தமாக இருந்தாங்க. இதில் மறுபடியும் இன்னொரு முறை கல்யாணம் நின்று போனால் அவங்களால தாங்க முடியாது.
ப்ளீஸ் ரிஷி மாமா, எனக்காக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவளது கெஞ்சலில் அவன் சற்று அமைதியாக அமர்ந்தான். நாம காதலிக்கிறோம்னு சொன்னால் மட்டும் எல்லாம் மாறிடும்னு நினைக்கிறியா? அதோட திடீர்னு போய் சொன்னால் நம்புறதுக்கு உன் அம்மா அப்பாவும் என் அம்மா அப்பாவும் முட்டாள்கள் இல்லை. ஐ நோ, அட்லீஸ்ட் என் அம்மா அப்பா வருத்தப்படுறதாவது மிஞ்சுமே. ரெண்டாவதா நிச்சயம் பண்ணின கல்யாணமும் நிற்க போகுதுன்னு சொல்றதை விட நானும் நீங்களும் காதலிக்கிறோம், அதனால இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்றதுனால அவங்க வருத்தம் குறையுமே. எனக்கு தெரியும் அவங்க அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாங்க தான். ஆனால் ஏதாவது பேசி அவங்களை நம்ப வைக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. நம்ம பொறுப்பா? நான் எப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொன்னேன்? அவனால் அதிர்ச்சியிலிருந்து மீளவே முடியவில்லை. அவள் மேல் நேசம் இருக்கிறது, ஆனால் நிச்சயம் காதல் இல்லை. சிறு வயதிலிருந்து உடன் வளர்ந்தவளை அவனால் அப்படி பார்க்கவும் முடியவில்லை. அவனது கேள்வியில் அவளது முகம் சுருங்கி போனது. ஒரு வகையில் தன் சுயநலத்திற்காக அவனை வற்புறுத்துகிறோமோ என்று குற்ற உணர்வு கூட எழுந்தது. ஐ எம் சாரி. அமைதியாய் அவள் மன்னிப்பு வேண்ட அவனுக்கு என்னவோ போல ஆகிவிட்டது. ஒரு பொறுமையற்ற பெருமூச்சுடன் நெற்றியை நீவிக்கொண்டவன் சரி வா என்றபடி கார் சாவியை எடுத்துக்கொண்டு எழுந்தான். அவள் கேள்வியோடு அவனை நோக்கியபடி அப்படியே அமர்ந்திருந்தாள். நம்ம வீட்டில் போய் பேசலாம், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏனோ வருத்தத்தில் அவள் முகம் சுருங்குவதை அவனால் தாங்க முடியவில்லை. என்ன நேர்ந்தாலும் சரி, அவள் கேட்பதை கொடுக்க வேண்டும் என்றுதான் தோன்றியது. ஹை, தேங்க்யூ ரிஷி மாமா. ஏதோ அவன் காதலோடு திருமணத்திற்கு சம்மதித்ததைப் போலவும் இவளும் அவனை உருகி உருகி காதலிப்பவளைப் போலவும் மகிழ்ச்சியில் குதித்தாள். சலிப்பாக இருபுறமும் தலையை ஆட்டிக்கொண்டவன் இவ எல்லாத்தையும் புரிஞ்சுதான் செய்யறாளா மனதிற்குள் நினைத்து கொண்டான். இருவரையும் சுமந்து கொண்டு கார் போக்குவரத்தை தாண்டி சென்றது. மௌனத்தை தவிர அங்கு வேறு எந்த மொழியும் இல்லை. சம்மதம் சொல்லிவிட்டானே தவிர குடும்பத்தினரை எப்படி எதிர்கொள்வது என்று அவனுக்கும் தயக்கமாகத்தான் இருந்தது. அதைவிட இந்த கல்யாணம், சூழ்நிலைக்காக நடக்கும் இந்த கல்யாணம் எவ்விதம் சரியாகும் என்ற குழப்பம் வேறு. அவளுக்கு அப்படி எந்த குழப்பமும் இல்லை போலும். மனதிற்குள் தெளிவாக திட்டத்தை தீட்டியபடி வந்து கொண்டிருந்தாள். ஆதினி, நல்லா யோசிச்சுக்கோ, உனக்கும் எனக்கும் வயசு வித்தியாசம் கூட ரொம்ப அதிகம். 9 வருஷம் எல்லாம் அதிகமா? எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவளிடமிருந்து வேகமாய் வந்து விழுந்தது பதில். நிலனை காப்பாத்துறக்காகத்தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறியா? தன் மனதை அழுத்தி கொண்டிருந்த கேள்வியை கேட்டே விட்டான். நிலனை காப்பாற்றுவதற்காக தன்னை திருமணம் செய்து கொள்கிறாள் என்றால் அவன் மீது இவளுக்கு காதலா? இந்த கேள்விக்கு விடை பெறாமல் அவனால் நிம்மதியாக இருக்க முடியாது என்று தோன்றியது. ஏனோ அவனது இந்த கேள்வியில் அவள் பட்டென்று திரும்பி அவனை பார்த்தாள். இல்ல, என் அம்மா அப்பா வருத்தப்படக்கூடாதுங்கிறது தான் முக்கிய காரணம். அதோட நிலனோட நடக்கிற கல்யாணம் நின்று போனாலும் அவங்க இன்னொரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கத்தான் போறாங்க. இருக்கிற மனநிலையில என்னால முகம் தெரியாத ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு தோணல. யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நல்லா தெரிஞ்ச ரிஷி மாமாவை ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு தோணுச்சு. அதனால தான் நைட் முழுக்க யோசிச்சு இந்த முடிவை எடுத்தேன். தன் பக்கம் இருந்த காரணத்தை கூறினாள். இவ்வளவு நேரம் இருந்த குழப்பம் அகன்றவனாய் அவன் மனதில் தெளிவு பிறந்தது. ஆதித்யனின் வீட்டிற்குள் கார் நுழைந்தது. அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இவர்களது நல்ல நேரமோ இல்லை கெட்ட நேரமோ, கௌதம் சுமித்ரா முதல் கொண்டு மொத்த குடும்பமும் அங்குதான் குழுமியிருந்தது. என்னடா ஆதினி கூட வந்திறங்குற? நான் வெளியே கூப்பிட்டதுக்கு பிஸியா இருக்கிறேன்னு சொன்ன. இருவரும் ஒன்றாய் உள்ளே நுழைவதை பார்த்துவிட்டு விஜய் வினவினான். இவன் ஒருத்தன் நேரம் காலம் தெரியாம, மனதிற்குள் நினைத்து கொண்ட ரிஷி வெளியே அவனை பார்த்து ஒப்புக்கு சிரித்து வைத்தான். இது நாள் வரை இருவரும் ஒன்றாக வெளியே எல்லாம் சுற்றியதில்லை. முதல் முறையாக இருவரும் ஒன்றாக வெளியே சென்றுவிட்டு வீட்டிற்குள் வரவும் அனைவரும் யோசனையுடன் அவர்களை பார்த்தனர். ஏதாவது வேலை விஷயமா ரிஷியை அழைச்சிட்டு போனியாமா? நித்திலா வினவ, நாலா பக்கமும் தலையாட்டியபடி அவர்கள் முன் நின்றாள் ஆதினி. அவள் அருகே ரிஷிநந்தன் நின்றிருந்தான். இவர்களிடம் எப்படி சொல்வது? அவ்வளவு நேரம் இருந்த தைரியம் பறந்து போக அவள் நிமிர்ந்து ரிஷியை பார்த்தாள். ப்ளீஸ் சொல்லுங்களேன். அவள் பார்வை கெஞ்ச. ஆத்தி, ஆளை விடு, நீயே சொல்லு. பிடி கொடுக்காதவனாய் அப்படியே நின்றிருந்தான் அவன். ஏனோ அவள் வாயால் தான் இந்த விஷயத்தை கூற வேண்டும் என்று அவனுக்கு ஒரு ஆசை. தைரியத்தை திரட்டியவளாய் தன் தந்தையை நிமிர்ந்து பார்த்தவள், அப்பா, நானும் ரிஷி மாமாவும் ஒருத்தரையொருத்தர் லவ் பண்றோம். பட்டென்று போட்டு உடைத்து விட்டாள். யாருக்கு உச்சக்கட்ட அதிர்ச்சி என்று தெரியவில்லை. அனைவருமே விழியகல அதிர்ச்சியுடன் இருவரையும் நோக்கினர். முதலில் சுதாரித்தது கௌதம் தான். ரிஷி, என்னடா இது? மகன் செய்து வைத்திருக்கும் காரியத்தால் தங்களது நட்புக்குள் இடைவெளி வந்துவிடுமோ என்று அவனுக்கு அச்சமாக இருந்தது.
ஆதினி சொல்றது உண்மைதான்ப்பா, நாங்கள் லவ் பண்றோம். வார்த்தைகள் உறுதியாக வந்து விழுந்தன. அடுத்த வாரம் நிலன் கூட நிச்சயம் பண்ண போற பொண்ணுடா, இப்போ வந்து இப்படி சொல்ற? கௌதம் சற்று குரலை உயர்த்த, மாமா ப்ளீஸ், என்னை உங்க வீட்டு மருமகளா ஏத்துக்க மாட்டீங்களா? ஆதினி ஒரே கேள்விதான் கேட்டாள். கௌதம் வாயடைத்து போய் அமைதியாய் அமர்ந்து விட்டான். அவனது பார்வை நண்பனிடம் திரும்பியது. இருவரையும் அமைதியாக பார்த்து கொண்டு கைகட்டி அமர்ந்திருந்தான் ஆதித்யன். வாவ், இந்த ட்விஸ்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எந்நேரமும் என் கூடத்தானேடா இருந்த. எனக்கு தெரியாமல் என் தங்கச்சியை எப்போ லவ் பண்ணின? அதிமுக்கியமாய் விஜய் கேள்வி எழுப்ப, எனக்கே இப்போ தான் தெரியும்டா மச்சான். முணுமுணுத்த ரிஷியின் கையை யாரும் அறியாமல் இடித்தவள் கண்ணை உருட்டி எச்சரிக்கை செய்தாள். அது எப்பவோ பண்ணினேன், இப்போ அதுவா முக்கியம்? ரிஷி சமாளித்தான். அதுவும் முக்கியம்தான். நிலனுடைய அப்பா வந்து பேசும்போதே உங்களுடைய லவ்வை சொல்லியிருக்க வேண்டியது தானே? இப்பொழுது கேள்வி சுமித்ராவிடம் இருந்து வந்தது. ஆதினி, மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணும்போதே நானும் உன் அப்பாவும் கேட்டோம். என்னுடைய கல்யாணம் உங்களுடைய விருப்பம்னு சொன்ன. அப்போ கூட நீ ரிஷியை லவ் பண்ணுறதா சொல்லலையே? கேள்வி கேட்ட நித்திலாவின் முகமும் குழப்பத்தில் ஆழ்ந்தது. இந்த டயலாக் எல்லாம் விட்டிருக்காளா? பக்கவாட்டாக திரும்பி ரிஷி அவளை முறைக்க, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. பாவமாய் அவனிடம் விழிகளால் கெஞ்சினாள் அவள். ராட்சசி, எல்லாத்தையும் பண்ணிட்டு என்கிட்ட ஹெல்ப் கேட்கிறா. மனதிற்குள் பல்லை கடித்தவன் சிரித்த முகமாய் தன் அத்தையிடம் திரும்பினான். அத்தை, அப்போவெல்லாம் நாங்கள் லவ் பண்ணல. இப்போதான் எங்களுடைய காதலை உணர்ந்தோம். ஐ நோ இட்ஸ் லேட், பட் நாட் டூ லேட். என்னால் வேற ஒரு பொண்ணையோ அவளால் வேற ஒருத்தனையோ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ப்ளீஸ், எல்லோரும் புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புறேன். ரிஷிக்கு முதல் ஆதரவு விஜயிடமிருந்து பறந்து வந்தது. ஏற்கனவே நிலனை அவனுக்கு பிடிக்காது. வேண்டா வெறுப்பாகத்தான் இந்த திருமணத்தை எதிர்நோக்கி இருந்தான். இப்பொழுது தங்கையும் நண்பனும் காதலிக்கிறோம் என்று கூறியவுடன் அவனுக்கு கொண்டாட்டமாய் போய்விட்டது. மாம், ரிஷியை விட நல்ல மாப்பிள்ளை நம்ம ஆதினிக்கு தேடினாலும் கிடைக்க மாட்டான். நிலன் விஷயத்தை விடுங்க, அவன் அப்பா கிட்ட எடுத்து சொல்லிக்கலாம். நீங்க இவங்க லவ்வுக்கு ஓகே சொல்லுங்க, விஜய் கூறினான். நண்பேண்டா. ரிஷி நண்பனை பார்த்து நன்றி பெருக்குடன் சிரித்தான். தந்தை அருகே சென்று மண்டியிட்டு அமர்ந்தவள், அப்பா ப்ளீஸ்பா, என்னை ரிஷி மாமா கூடவே சேர்த்து வைங்க. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். விழிகள் சுருக்கி மகள் கெஞ்சிய பிறகும் அவன் அமைதியாக இருப்பானா என்ன? சரிடா, உன்னுடைய விருப்பம்தான் எங்களுடைய சந்தோஷம். மகளது தலையை பாசத்துடன் நீவிவிட்டபடி ஆதித்யன் தனது சம்மதத்தை கூறிவிட, அங்கிருக்கும் அனைவருக்கும் சம்மதம்தான். சொல்லப்போனால் தங்களுக்கு தோன்றாதது தங்களது பிள்ளைகளுக்கு தோன்றியிருக்கிறதே என்று மகிழ்ச்சிதான். அனைவரது கவலையும் நிலன் வீட்டினரை எப்படி சமாளிப்பது என்பதில்தான் இருந்தது. கௌதம், அம்மா சுமித்ரா, எங்க பொண்ணை உங்க வீட்டு மருமகளாக்கிக்க சம்மதம்தானே? ஆதித்யன் வினவ, சம்மதம் இல்லாமலாயிருக்கும். ஆனால் பாரேண்ட மச்சான், நமக்கு தோணவே இல்லை. கௌதம் சுமித்ராவிற்கும் ஒப்பற்ற மகிழ்ச்சிதான். எல்லாம் சந்தோஷம்தான். ஆனால் நிலன் வீட்டில் என்ன சொல்லி சமாளிக்கிறது? நித்திலா வினவ, அதை நான் பார்த்துக்கிறேன். ஆதித்யன் கூறிவிட அங்கு சூழ்நிலை கலகலப்பாக மாறியது. தொடரும்.